الله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக அல் குர்ஆனையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முறையாக ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வருகின்ற பொழுது அதனை உள்ளத்தினால் நேசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கக்கூடிய உண்மை முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அன்பார்ந்தவர்களே, சமீப காலத்திலே பிஜே என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதர் ஒரு ஹதீஸை மறுத்திருக்கின்றார். அது என்ன ஹதீஸ்? அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் பனி ஆதம மௌலூதுன், ஆதம் அவர்களுடைய சந்ததிகளில் எந்த ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் இல்லா யமஸ்ஸுஹு ஷைத்தானு ஹீன யூலத், அந்த குழந்தை பிறக்கின்ற நேரம் ஷைத்தான் அந்த குழந்தையை தொடுகின்றது, தீண்டுகின்றது. ஃபயஸ்தஹில்லு சாரிஹன் மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலின் காரணமாக அது சத்தம் போட்டு அழுகின்றது. கைர மரியம வப்னிஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்கள்? சும்ம யகூலு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கின்ற பொழுது அவர்களுடைய தாயார் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? இறைவா, உன்னிடத்தில் இந்த மரியம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்ட அந்த துஆ வார அந்த குர்ஆன் வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுறாங்க. இது முஸ்லிம்ல, புகாரில 3431, 3286, 4548 ஆகிய இலக்கங்களிலும் முஸ்லிமிலும் இன்னும் பல கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்த வகையில இது சுருக்கமாக என்ன சொல்கிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிறக்கின்ற நேரம், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரம் ஷைத்தான் என்ன செய்கிறான்? அந்த குழந்தையை தீண்டி விடுகிறான். அதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை அழுது கொண்டு வருகிறது. அதிலிருந்து விதிவிலக்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் என்ற இந்த ஹதீஸ். இதைத்தான் பிஜே அவர்கள் மிக சமீப காலத்திலே மறுத்திருக்கின்றார். மறுப்பதற்கு அவர் வைக்கின்ற முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸை ஃபஹ்ருத்தீன் அர் ராசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர், அவரை பொறுத்தவரையில் பிஜே சொல்லுவார், அவர் ஒரு சிறந்த அறிஞர். அதே போன்று தஃப்சீருல் கபீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த தஃப்சீருடைய ஆசிரியர், மஃபாத்திஹுல் கைப், அந்த தஃப்சீருக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ஒரு வரலாற்றிலே வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு அறிஞர். இந்த ஹதீஸை அல் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறார். எனவே இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டியதுதான் என்று பிஜே அவருடைய வாதத்தை ஆரம்பிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டியதுதானா, இது குர்ஆனுக்கு முரண்படுகிறதா என்று நிதானமாக நாங்கள் சிந்தித்தால், முதலாவது அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், பிஜே அவர்களை வெறுமனே நீங்கள் நம்ப வேண்டாம். பிஜேயை பொறுத்தவரையில் அவர் குர்ஆனிலும் பொய் சொல்லக்கூடியவர், ஹதீஸிலும் பொய் சொல்லக்கூடியவர், இமாம்களுடைய கூற்றிலும் பொய் சொல்லக்கூடியவர், சஹாபாக்களை கேவலப்படுத்தக்கூடியவர். இதற்கு நாங்கள் ஏற்கனவே அடுக்கடுக்காக சான்றுகளை வைத்திருக்கிறோம். இந்த அனைத்து தவறுகளையும் குர்ஆனுக்கு முரணில்லாத ஹதீஸை குர்ஆனுக்கு முரண் போன்று இந்த இடத்திலும் காட்டுகிறார். அறிஞர்கள் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார். எனவே இந்த பொய்யன் பிஜேயுடைய செய்திகளை, குர்ஆன் சுன்னாவை நேசிக்கின்ற உறவுகள் அல்லாஹ்வுக்காக பார்க்க வேண்டாம்.
இது ஒரு அடிப்படையாக நான் சொல்லி காட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இவர் என்ன செய்கிறார்? ஒரு பொதுமகன் இவரிடத்தில் கேள்வி கேட்கிறாராம். எப்படி? ஷைத்தான் வழிகெடுக்க வருவான், குத்துதல் என்பது அவன் டியூட்டி இல்லையே, சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே, எனவே இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இயலுமான்னு ஒரு பொதுமகன் கேட்கிறாராம். எப்படி? ஷைத்தான் என்றவன் வழிகெடுக்கிறதுக்கு வருவான், இதுல என்ன வருது? மஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தான் தீண்டுகிறான், குத்தி விடுகிறான் வருது, அது அவன் டியூட்டி இல்லையே, சம்பந்தம் இல்லாம இந்த ஹதீஸ் வருதே அப்படின்னு ஒரு பொதுமகன் கேட்டாராம். அன்பாண்டவர்களே, ஒரு பொதுமகன் கேட்டாரோ இல்லையோ, பிஜே ஒரு பொய்யன். ஒன்றோ அவராக இந்த கேள்வியை மோடிஃபை பண்ணி அவரா ஆள் வச்சு கேட்டிருப்பாரு, அல்லது இவரே என்ன செஞ்சிருப்பாரு, இப்படி ஒருத்தர் கேட்கிறாருன்னு போய் சொல்றாரு. ஏன்டா குர்ஆன்ல போய் சொல்றவரு, ஹதீஸ்ல போய் சொல்றவரு, இப்படி ஒருத்தர் கேட்டாருன்னு போய் சொல்றது இவருக்கு பெரிய வேலை அல்ல. எனவே இவர் ஒரு பொய்யன் என்றதை முதலாவது நாங்க விளங்கி கொண்டு, முதல்ல நாங்க விளங்க வேண்டிய செய்தி என்ன? பிஜே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன இந்த செய்தியை சொன்னவங்க? அபூ ஹுரைரா எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் காதினால் கேட்டிருக்கிறேன். சமிஅத்து ரசூலல்லாஹ், காதால கேட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா எந்த ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிற நேரம் ஷைத்தான் குத்தி விடுகிறான், அதன் காரணமாக அது அழுது கொண்டு வருகிறது என்ற செய்தி. இதை சொல்லிட்டு அவங்க குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. எதுக்குண்டா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்டல்லன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அதுக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிற நேரம் அவர்களுடைய தாயார் ஒரு துஆ செய்றாங்க. எப்படி? இந்த மரியமையும் அவர்களுடைய சந்ததியையும் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாக்குமாறு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தீண்டப்படலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுக்கு இந்த குர்ஆன் வசனம் தான் ஆதாரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிஜே அவர்கள் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அபூ ஹுரைரா ஆதாரம் வேற காட்டுகிறார். என்ன குர்ஆன்ல இந்த ஆதாரம் காட்டுறாராம், மரியமும் ஈசாவும் தீண்டப்படலன்றது. அபூ ஹுரைரா கொண்டு போய் சம்பந்தம் இல்லாமல் ஜாயிண்ட் பண்ணுகிறார். அந்த ஹதீஸ அறிவிக்க வந்த அபூ ஹுரைரா சம்பந்தம் இல்லாமல் கொண்டு போய் ஜாயிண்ட் பண்ணுகிறாராம். இம்ரானின் மனைவி துஆ கேட்டதன் அர்த்தம் என்ன? பிறக்கும் போது குத்தாதே என்பதா அல்லது பிறக்கும் போது வழிகெடுக்காதே என்பதா என்று இந்த குதர்க்க கேள்வியை கேட்டு சம்பந்தமில்லாத இடத்தில் அபூ ஹுரைரா அவர்கள் குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்ணுகிறார், ஆதாரம் காட்டுகிறார் என்று யார விமர்சிக்கிறாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிக்கிறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஹதீஸை ஒப்பிட்டு விளங்கியதை குறை கூறுகின்ற அளவுக்கு பிஜே உடைய புத்தி மங்கி போயிருக்கிறது, மழுங்கி போயிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜேக்கு என்ன பண்ணலாம்? அவருடைய சொந்த புத்திய வச்சு குர்ஆனுக்கு முரண் ஹதீஸ மறுக்கலாம், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், ஆமா சாமி போடணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றை புரிந்து கொள்வதற்கு குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வந்து விளங்கப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதாம். எவ்வளவு பெரிய வழிகேட்ட நோக்கி பிஜே போயிருக்கிறார்னு நிதானமா சிந்திச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, பிஜே கடைசிக்கு சொல்லுவார், இந்த ஹதீஸ மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை நான் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இந்த ஹதீஸை இட்டு கட்டி இருப்பார்களோடு அவருக்கு ஒரு டவுட் மிச்சம் காலமா இருக்குதான். எனவே இந்த கிறிஸ்தவர்கள் இந்த ஹதீஸை புனைந்திருப்பார்களோண்டு பிஜேக்கு எப்பயோ வந்த சந்தேகம் தான் இந்த ஹதீஸை தூக்கி வீச காரணம். பாருங்க, இவர் பிஜேவுக்கு வந்த டவுட் கிறிஸ்தவர்கள் புனைந்திருப்பார்களோ, யார புகழ்ந்து? மரியத்தையும் ஈசாவையும் புகழ்ந்து புனைந்திருப்பாரோண்டு வந்த சந்தேகத்துல ஹதீஸை தூக்கி வீசுறாரு. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன வேலை பண்றாங்க? ரசூலுல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று அவர்களுடைய தாயார் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டதன் வெளிப்பாடு என்று குர்ஆனை வச்சு விளக்கம் சொல்றாங்க. அதை பிஜே ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த ஹதீஸை மறுத்திருப்பாரா? இந்த ஹதீஸை தூக்கி வீசி இருப்பாரா என்பதை நிதானமாக சிந்தித்தால் பிஜேயுடைய ஒரு 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 மிக மோசமான வடிகட்ட சிந்தனையை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் தீண்டவில்லை என்பதற்கு ஆதாரமாக குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்தாங்க. அது தவறாம். ஆனா பிஜே என்ன தெரியுமா செய்வாரு? இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் என்று மறுப்பதற்காக யார ஆதாரத்துக்கு கொண்டு வருவார் தெரியுமா? ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி என்ற அந்த அறிஞரை ஆதாரத்துக்கு கொண்டு வருவார். எப்படி சொல்வார் தெரியுமா? இந்த ஹதீஸ வரலாற்றிலே சில அறிஞர்கள் மறுத்திருக்கிறார்கள். சில அறிஞர்கள லிஸ்ட்ல நீங்க நல்லா வருங்க, பின்னுக்கு நான் காட்டுறேன். ஃபஹ்ருத்தீன் அர்-ராஸி இமாம் அவங்க இந்த ஹதீஸ மறுக்கல்ல, இந்த ஹதீஸ் அவங்க ஆதாரம் பிடிச்சாங்க. அது தெளிவா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனா பிஜே என்ன தெரியுமா சொல்றார்? அஃபாண்டம் அறிஞர்களில் பொய் சொல்லுவதில் பிஜேயை மிஞ்ச பொய்யன் இல்லை. ஹதீஸ்களை அறிஞர்கள் இருந்தால் பிஜேயை நம்பர் 1 பொய்யன் என்று அவருடைய பேச்சையே கேட்கிறத ஹராமாக்கி இருப்பாங்க. அவ்வளவு பொய் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து ஹதீஸ பலப்படுத்தினாங்க. பிஜே என்ன செய்கிறார்? ஹதீஸை மறுக்காத ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்களுடைய பெயரிலே பொய் சொல்லி ஃபஹ்ருத்தீன் இமாம் அவர்களை கொண்டு வந்து ஹதீஸை மறுக்கிறார். சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? ஹதீஸை புரிந்து கொள்ள குர்ஆன் வசனத்தை ஆதாரம் கொண்டு வந்த அபூ ஹுரைரா தவறு செய்கிறாராம். சஹீஹான அறிவிப்பாளர் தொடருடன் வந்த ஹதீஸை தூக்கி வீசாத ஃபஹ்ருத்தீன் இமாமை கொண்டு வந்த பிஜே அறிவாளியா நேர்மையான மனுஷனா? என்ன சொல்றாரு? ஃபஹ்ருத்தீன் அந்த இமாம் இருக்கிறாரே, அவர் வரலாற்றில் வந்து சிறந்த அறிஞர். அவர் எப்படிப்பட்டவர்னா புத்தியை கொண்டு தீர்மானிப்பார். பிஜே சொல்லுவார் அந்த வசனத்தை. எப்படி? அவரது வழக்கப்படி இந்த ஹதீஸையும் விமர்சனம் செய்துள்ளார். எங்க அவரது வழக்கம் இருக்குது? பிஜே மாதிரி ஹதீஸம் இருக்கிற வளமை எங்கேயும் கிடையாது. ஏன்னா அவரது வழக்கப்படி இங்கேயும் விமர்சனம் செய்துள்ளார். அவர் லாஜிக்கா தான் பேசுவார். யார பத்தி பிஜே சொல்றது? ஃபஹ்ருத்தீன் ராஸியை பத்தி சொல்றார். அவர் லாஜிக்கா தான் பேசுவாரு. லாஜிக்கா சரி வரலண்டா அதற்குரிய கேள்விகளை முன் வச்சிருவார். யார பண்பாம்? ஃபஹ்ருத்தீன் ராஸியோட பண்பாம். என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவதில்லை. தன்னுடைய லாஜிக்கா பேசுறான தன்னுடைய புத்தியை வைத்து பேசுவார். குர்ஆன புரியிற நேரம், ஹதீஸ புரியிற நேரம் தன்னுடைய புத்திக்கு படலண்டா விமர்சனங்களை வைப்பார். எனவே இந்த இடத்திலும் என்ன செய்திருக்கிறார்? இந்த ஹதீஸ மறுக்க ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் தன்னுடைய புத்தியை வைத்து விமர்சனம் செய்திருக்கிறார் என்று ஃபஹ்ருத்தீன் இமாம் அவர்கள் மீது அபாண்டத்தை சுமத்தி பொய்யை சொல்லி ஹதீஸை மறுக்கிறார். ஃபஹ்ருத்தீன் இமாம் அவங்களை பொறுத்த வகையில அவர் புத்தியை வைத்து நோக்கக்கூடியவர் தான், லாஜிக்கா பேசுறவர் தான் பிஜே சொல்ற மாதிரியே. ஆனால் அந்த ஃபஹ்ருத்தீன் இமாம் அவங்க ஹதீஸ மறுக்கல. அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த பிஜே சொல்றாரு, ஃபஹ்ருத்தீன் ராஸி இருக்கிறாரே ஒரு சிறந்த அறிஞர், அவரது வழக்கப்படி விமர்சனம் செய்துள்ளார். அவர் லாஜிக்கா தான் பேசுவாரு. லாஜிக்கா சரி வரலண்டா அதற்குரிய விமர்சனங்களை வைத்து என்ன செஞ்சிருவார்? பேசிடுவார் என்றாரே. அந்த ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவங்க உண்மையிலே லாஜிக்கா பேசுறவங்க தான். வரலாற்றில் வந்த பல அறிஞர்களும் ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவர்களை விமர்சித்திருக்கிறார்கள். ஏன்? ஆதாரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட தன்னுடைய அக்லுக்கு, புத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் என்று. ஆனால் சியரு அலாமின் நுபலால ஸஹபி இமாம் அவங்க இவருடைய வரலாற்றை பேசுகின்ற நேரம் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்றேன். என்ன? ஸஹபி இமாம் அவங்க சொல்றாங்க, இவங்க ஹிஜ்ரி 748 மௌத்தா போன அறிஞர் ஸஹபி இமாம் அவங்க என்ன சொல்றாங்க? வகது சுக்து தர்ஜிமதஹு அலல் வஜ்ஹி ஃபி தாரீஹில் இஸ்லாம். ஸஹபி இமாம் சொல்றாங்க, தாரீஹுல் இஸ்லாம் என்ற புத்தகத்துல நான் மிக தெளிவாக யாருடைய ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறேன். வகது பதத் மின்ஹு ஃபி தவாலிஃபிஹி பலாயா. அவர்களுடைய தொகுப்புகளில், புத்தகங்களில் பல முசீபத்துகள், தவறான சிந்தனை போக்குகள், மிகப்பெரிய தவறுகள், வன்ஹிராஃபாத்துன் அனி சுன்னா, சுன்னாவுக்கு மாற்றமான பல செய்திகளும் அவர்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு யஃபு அன்ஹு, அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும் அப்படின்னு அவரை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்யறாங்க. இதுல சியரு அலாமின் நுபலால என்ன? ஃபஹ்ருத்தீன் ராஸி அவங்க வாழ்ற காலத்துல குர்ஆனுக்கு மாற்றமாக, சுன்னாவுக்கு மாற்றமாக தன்னுடைய புத்தியை வைத்து பல விடயங்களை பேசினார்.
லாஜிக்க வைத்து, பல்சஃபியத்தை வைத்து பல விஷயங்களை பேசினார். ஆனால் கடைசி காலகட்டத்தில் அவர் தௌபா செஞ்சுட்டு போனார் என்ற கருத்தை சியர் அலாமின் நுபலால ஸஹபி இமாம் எப்படி பதிவு செய்யறாங்க? இவங்க ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் மௌத்தா போறதுக்கு முன்னால சொன்னாங்களாம், லக்கத் தஅம்மல்து துருக்கல் கலாமியா, புத்தியை வைத்து பேசுபவர்களுடைய அந்த வழிகளை எல்லாம் நான் தேடி தேடி ஆய்வு செய்து பார்த்தேன். வல் மனாஹிஜல் ஃபலாசிஃபியா, லாஜிக்கா பேசுறவர்களுடைய அந்த விடயங்களை எல்லாம் பார்த்தேன். அது எந்த நோயாளிக்கும் நிவாரணம் அளிக்காது, எந்த தாகித்தவனுக்கும் தாகத்தை தீர்க்காது. அந்த பல்சஃபியத்தை பாவிப்பது, லாஜிக்கை பாவிப்பது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக தன்னுடைய புத்தியை பாவிப்பது வழிகேடுன்றதை நான் விளங்கி கொண்டு அதிலிருந்து நான் என்னை மீட்டெடுத்துக் கொண்டேன் என்று தௌபா செய்துட்டு மௌத்தா போனார் என்று யார் பதிவு செய்யறா? இமாம் ஸஹபி இமாம் பதிவு செய்யறாங்க. எனவே ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவர்களுடைய போக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆதாரத்தை விட புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு போக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவர் இந்த ஹதீஸ, எது பிள்ளைகள் பிறக்கிற நேரம் ஷைத்தான் குத்தி விடுகிறது, அதிலிருந்து மரியமும் ஈசாவும் பாதுகாக்கப்பட்டார் என்ற ஹதீஸ மறுக்கவில்லை என்ற அடிப்படையை ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜே அவர்கள் அபாண்டத்தை சுமத்துகிறார்கள் என்றதை நானும் நீங்களும் மறந்துடப்படாது. இந்த ஹதீஸ அறிஞர்கள் எப்படி புரிஞ்சுக்கொண்டாங்க? முதலாவது சஹாபாக்கள், எங்கட சலஃபுகள்ல முதன்மையானவங்க சஹாபாக்கள் தான். அதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரம் ஷைத்தான் குத்தி விடுகிறான், அதன் காரணமாக அழுது கொண்டு பிறக்கிறது. அதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. இத குர்துபி இமாம் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? இப்திதாஉ தஸ்லீத், புள்ள பிறக்கிற நேரமே ஷைத்தான் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான், சந்தர்ப்பம் எதிர்பார்க்கிறான். இப்படித்தான் அந்த வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். அதுல இருந்து அல்லாஹ் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். எதன் காரணமாக? அவங்களோட தாயார் கேட்ட துஆவின் காரணமாக அப்படின்னு குர்துபி இமாம் விளங்கி கொள்றாங்க. அதே போல உங்களுக்கு பார்க்கலாம், முஹம்மது இப்னு அபீ பக்கர் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ், மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை அழுது கொண்டு வருவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மை சொல்லக்கூடியவர், உண்மையாளர் என்று புகழப்பட்ட முஹம்மது நபி அவர்கள் ஒரு காரணம் சொன்னாங்க. அது மறைமுகமான காரணம், அதுதான் ஷைத்தான் தீண்டி விடுகிறான் என்ற காரணம். அதை டாக்டர்களால ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க இயலாது, வைத்தியர்களால ஆய்வு செஞ்சு அதை வைத்தியர்கள் டாக்டர்மார்கள் கண்டுகொள்ள மாட்டாங்க. அழகா சொல், அது அல்லாஹ் வச்ச காரணம், அது இந்த உலகத்து மடையர்களுக்கு விளங்காது. அது ஈமான் இஸ்லாத்தோடு பார்க்கப்பட வேண்டியது. இன்னொரு காரணம் லாஹிர், வெளிப்படையான காரணம். அது என்ன? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரம் ஒரு சூழலில் இருந்து இன்னொரு சூழலுக்கு வருகிறது, அதன் காரணமும் மாறுகிறது. பிஜே என்ன தெரியுமா சொல்றார்? ஈமானின் அடிப்படையில், இஸ்லாமிய உணர்வின் அடிப்படையில் ஹதீஸ நம்பணுமே, அதை மறுத்துடுறார். இன்றைய வைத்தியர்கள் சொல்றாங்களே, அது சூழல் மாறுது, அதோட நிலைமை மாறுது, அதனால் அழுகுது. எப்பவுமே பிஜே சடவாதத்துக்கு பின்னால போறவர் தான். தண்ட புத்திய பாவிச்சு ஹதீஸ மறுப்பாரு, விஞ்ஞானிகளோட கருத்துக்கு பின்னால போவாரு. எனவே பிஜே வழிகட்டு போயிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று மிர்காத்துல் மஃபாத்திஹ்ல முல்லா அல் காரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்லும் பொழுது அழகா சொல்றாங்க, அழகா விளங்கப்படுத்துறாங்க. பல அறிஞர்களுடைய கூற்றுக்களை கொண்டு வந்து விளங்கப்படுத்துறாங்க. ஷைத்தான் தீண்டுகிறான் என்று சொன்னா அது ஷைத்தான் குத்தி விடுகிறது, உண்மையாகவே குத்தி விடுகிறது. என்ன அத்திப்பி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. குத்துதல் என்றால் அது குத்துதல் தான், அது நோகிற அளவுக்கு குத்தி விடுகிறான் ஷைத்தான். அதன் காரணமாகத்தான் புள்ள அழுகுது. லா கமா காலத்தில் முஅ்தஸிலத்து, முஅ்தஸிலாக்கள் யாரு? ஆதாரங்களை விட, குர்ஆன் ஹதீஸை விட தன்னுடைய புத்தியை முதன்மைப்படுத்தியவர்கள் முஅ்தஸிலாக்கள். அவங்க சொன்ன மாதிரி ஷைத்தான் தீண்டுகிறான்டா அது ஒரு கற்பனை அல்ல அப்படின்னு முஅ்தஸிலாக்களுக்கும் பதில் கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு பிஜே வந்து கொண்டு முஅ்தஸிலாக்கள் அது கற்பனைன்னு தான் சொன்னாங்க. ஆனா முத்தசிலாக்களின் வழியிலே பிறந்து வளர்ந்த பிஜே அந்த ஹதீஸையே மறுக்கிறாரே, நஅூது பில்லாஹ். இதற்கு முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவங்க 1014 ஹிஜ்ரி 1014 மௌத்தா போனவங்க. அன்றைக்கே முத்தசிலாக்களுக்கும் பதில் கொடுத்து பிஜேவுக்கும் பதில் கொடுத்துட்டு போய்த்தாரு. எனவே ஷைத்தான் கிள்ளி விடுகிறான், குத்தி விடுகிறான், அதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை அழுகிறது என்று ஹதீஸில் வருவது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால் அது அந்த தாயார் கேட்ட துஆவின் வெளிப்பாடு. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தாயாருக்கும் அல்லாஹ் கொடுத்த அற்புதங்களில் உண்டு. அதனால ஏனைய நபிமார்களுடைய அந்தஸ்துகளில் எதுவுமே குறையாது. பிஜே பின்னால் ஒரு காரணம் சொல்லுவாரு. என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியத்தையும் என்ன உயர்த்துவதற்காக, அடுத்த நபிமார்களை கேவலப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்கள் புனைந்திருப்பார்களோண்டு இவரா கற்பனை பண்ணினாரே. இந்த கற்பனைக்கு 400 வருஷத்துக்கு முன்னால யார் பதில் கொடுத்துட்டு போய்த்தா? முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவங்க அழகா பதில் கொடுத்துட்டு போய்த்தாங்க. என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதனால ஏனைய நபிமார்கள் கேவலமானவர்கள் அர்த்தம் அல்ல, அழகா சொல்லிட்டு போய்த்தாங்க. எனவே இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி தந்தை இல்லாமல் பிறந்தார்களோ, முகமது நபிக்கு கொடுக்கப்படாத பல அற்புதங்கள் எப்படி ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்டதோ, அதே போன்ற ஒரு அற்புதம் தான் ஈசா நபி அவங்க பிறக்கும் பொழுது ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் பாதுகாக்கப்பட்டு பிறந்தார். எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, இந்த நிகழ்வால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்கன்ற இந்த நிகழ்வால ஏனைய நபிமாருக்கு கேவலம் இல்லை. ஏன் தெரியுமா? முஹம்மது நபி அவர்களுடைய ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்ன்றே சிறப்பு வந்தீங்கி. எனவே பிறக்கும் பொழுது ஷைத்தான் தீண்டல்லன்றதை விடவும் முஹம்மது நபி அவங்களோட ஷைத்தான் இஸ்லாத்துக்கு வந்தான்றது சிறப்பு தானே. எனவே இந்த நிகழ்வை வச்சு ஒரு நபி உயர்ந்தவங்க இன்னொரு நபி தாழ்ந்தவங்க கிறிஸ்தவர்களும் பிஜேயும் சிந்திச்ச மாதிரி நாங்க சிந்திக்க தேவையில்ல. எனவே பிஜே இப்படி சிந்திக்க போய் தானே ஹதீஸ மறுத்தாரு, நாங்க அப்படி சிந்திக்க மாட்டோம். எனவே முல்லா அலிகாரி ரஹிமஹுல்லா அவங்க அழகா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்றத நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிஜே சொல்லக்கூடிய சில செய்திகளை பாருங்க. பிஜே என்ன சொல்றாரு? இது குர்ஆனுக்கு முரண்ன்றாரு. எப்படி குர்ஆனுக்கு முரண்? ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சபதம் பண்ணிட்டு வந்தான், ஆதமுடைய மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்தான். வழிகெடுப்பேன் என்று வந்த ஷைத்தான் குத்துறதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறார்? லஆமுரன்னஹும், ஷைத்தான் சொல்றான் நான் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறுவேன் அப்படின்னு வந்ததுக்கு இவர் சொல்லும் பொழுது யாருக்கிட்ட ஆசை வார்த்தை கூறுவான்? சின்ன புள்ள கிட்டையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. குத்துற மாதிரி இந்த விஷயம், அவன் மண்டைய உடைப்பேன், அவங்கள்ட்ட உள்ளத பறிப்பேன், நோயாளியாக்குவேன், அழ வைப்பேன், இதையெல்லாம் அல்லாஹ்ட்ட ஷைத்தான் கேட்டானா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு பிஜே. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிஜேக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கணும் தானே. என்ன, தீண்டுகிறான் என்ற ஹதீஸில் தெளிவாக வந்த பின்னர் அதனை வழிகெடுப்பதாக சித்தரித்து ஹதீஸை மறுக்கும் அளவுக்கு பிஜேட மூளை குழம்பி போயிக்கி. ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது? மஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தான் தீண்டுகிறான் குத்தி விடுகிறான் வந்திருக்குது. அதை இவர் எப்படி சொல்றாரு? பிள்ளையை வழிகெடுக்கிறான். சின்ன பிள்ளைய வழிகெடுப்பானா? சின்ன பிள்ளைக்கு ஆசை வார்த்தை போடுவான இவரா கற்பனை பண்ணி குர்ஆனுக்கு முரணாக்குறாரு, முரணாக்கி மறுக்கிறார். இங்கே நாங்கள் புரிய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? பிஜேயும் சரி, பிஜே உடைய பாணியில இந்த ஹதீஸ மறுக்க ரெடியா அவரவங்க விளங்குங்க. என்னண்டா, குர்ஆன்ல ஷைத்தான் வழிகெடுக்கிற பல வழிகள் வந்த மாதிரி ஹதீஸ்ல ஷைத்தான் ஆதமுடைய சந்ததிகளை குழப்பி விடுவதற்காக பிறக்கின்ற பொழுதே ஒரு குத்து குத்துறான். எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளையும் உலகத்துக்கு வரும் பொழுது உன்னை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் நான் இருக்கிறேன் என்றதை காட்டுறதுக்கு. சின்ன பிள்ளைய வழிகெடுக்கிறதுக்கு அல்ல, வயசுக்கு வந்த பிறகுதான் வழிகெடுப்பான். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் குர்துபி இமாம் அவங்க சொன்னாங்க. ஷைத்தான் ஆதமுடைய பிள்ளைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதற்கு ஆரம்ப கட்ட நிகழ்வாக பிறக்கின்ற பொழுதே குத்தி விடுகிறான். இந்த விளக்கத்தை இஸ்லாமிய உம்மத்துல வந்து எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா பிஜேக்கு தான் இது என்ன செய்யுது? குழப்பமாய்க்குது. அவரோட புத்தி குழம்பிதானே இருக்குது. இன்னொரு வார்த்தையில சொல்ற, பிஜேக்கு போய் கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஹதீஸ கண்டா அவருக்கு பொறுமை இல்லை, தண்ட புத்தியை வச்சு எப்படியாவது ஹதீஸ மறுக்கணும்னு ட்ரை பண்றாரு. எனவே நல்லா விளங்குங்க, பிஜே சொல்ற மாதிரி ஷைத்தான் வழிகெடுப்பான், பிறக்கும் பொழுதே வழிகெடுக்கிறான்னு சொல்லல. வழிகெடுத்தா அழ தேவையில்லையே, குத்தி விடுறதுனாலதான் புள்ள என்ன செய்யுது? அழுகுது. எனவே ஷைத்தான் ஆதமுடைய மக்களுக்கு எதிராக செய்கிற சூழ்ச்சிகளில் குர்ஆன் சொல்லுகின்ற பல தொடர்களில்
வழிகெடுப்பேன், ஆசை வார்த்தையை கூறுவேன், உலகை அழகுபடுத்தி காட்டுவேன், பொருளாதாரத்தை அழகுபடுத்தி காட்டுவேன், காதுகளை மிருகங்களுடைய காதுகளை துளை போடச் செய்வேன், படைகோலத்திலே மாற்றம் ஏற்படுத்த செய்வேன். இது போல ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளைகளும் உலகத்துக்கு வருகிற பொழுது ஒரு குத்தி விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க வந்ததை வந்த மாதிரி நம்புவோம்னு புரிஞ்சு கொண்டா எந்த வழிகேடும் வராது. அதே நேரம் பிஜே அவர் என்ன கேட்கிறாரு, புள்ளைய குத்தி விடுறதுனால என்ன நலவு இருக்குது? புள்ள தவறு செஞ்சாத்தான் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டானே. அப்படி இருக்கும் பொழுது ஷைத்தான் புள்ளைய வழிகெடுக்கிறதுனால என்ன? நல்லா விளங்குங்க, ரசூலுல்லாஹ் பிள்ளையை பிறக்கின்ற பிள்ளையை ஷைத்தான் வழிகெடுக்கிறான் என்று சொல்லல, ஒரு குத்தி விடுகிறான். அதன் காரணமாக அந்த புள்ள அழுது கொண்டு வருதுன்னு சொன்னாங்க. இது வரலாற்றில் வந்த எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மூலக்குழம்பின பிஜேயை தவிர. சரி, புள்ளக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், ஏன் அப்ப குத்தி விடணும்னு கேட்கிற பிஜே இந்த பகுதிகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கட்டுமே. ஷைத்தான் ஒரு சில வேலைகளை செய்யறான், அவனுக்கே அது பாதிப்பா அமையும். எப்படி? உதாரணமாக மறதியை உண்டு பண்றான் ஷைத்தான். தொழுகிறவனுக்கு மறதியை உண்டு பண்றான். இஸ்லாம் என்ன சொல்லிச்சுது? மறந்தவனை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப ஏன் ஷைத்தான் மறதியை உண்டாக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, தொழுகையில உங்களுக்கு 1 ரக்காத்தா 2 ரக்காத்தான்னு சந்தேகம் வந்தா ஷைத்தான் உங்களை குழப்பி விடுறான். நீங்க சந்தேகம் வந்தா குறைஞ்சதை எடுத்து பூர்த்தி ஆக்கிட்டு 2 சுஜூது செய்யுங்க, அது ஷைத்தானுக்கு பலமான அடியா அமையும் உண்டு. அட, ஷைத்தானுக்கு அடி வாங்குற வேலையை ஷைத்தான் செய்வானா? ஷைத்தான் கேவலப்படுத்துற இடம் இதுதான். அல்லாஹ் ஷைத்தானை கேவலப்படுத்துற இடம் இது. அவனை வச்சு அவனை கேவலப்படுத்துறது. அதே போல தூக்கம் மிகைத்து விட்டால் இஸ்லாத்துல அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்க தூங்கினீங்க, சுபஹுக்கு எழும்புற ஆசையோட தூங்கினீங்க, ஆனா உங்களுக்கு தூக்கம் பைத்து. லுகருக்கு பிறகு சாப்பாடு அடிச்சுட்டு தூங்கினீங்க, அசருக்கு நல்லா தூக்கம் பைத்து, மகரிபுக்கு பிறகுதான் முழிப்பு வந்துச்சு, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மறந்தால் ஞாபகம் வந்தவுடனே தொழு, தூங்கினால் உங்களை மீறி தூக்கம் போனால் எலும்பின உடனே தொழுண்டாங்க. இது ஷைத்தானுக்கு கொடுக்குற அடிதான், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப எதுக்கு ஷைத்தான் தூக்கத்தை கொடுக்குறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, சுபஹு தொழாத மனிதனை பார்த்து பால ஷைத்தானு ஃபி உதுனிஹி, ஷைத்தான் அவர காதுல சிறுநீர் கழிச்சிருக்கிறான்டாங்களே, அதனாலதானே தூக்கம் போகுது. பிடரில 3 முடிச்சு போடுறான்டாங்களே, அதனாலதானே தூக்கம் போகுது. அடே, தூக்கம் போனால் அல்லாஹ் அந்த மனிதனை குற்றம் பிடிக்க மாட்டான் இருக்கும் பொழுது அப்ப ஏன் ஷைத்தான் தூக்கத்தை கொடுக்கிறான்? அவனுக்கு கேவலம். எனவே ஷைத்தானை கேவலப்படுத்த விரும்பின அல்லாஹ் உனக்கு மறந்துச்சா நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், உனக்கு எல்லை மீறி தூக்கம் போனிச்சா உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன், ஞாபகம் வந்தவுடனே தொழுது 2 சுஜூது செஞ்சு ஷைத்தானுக்கு ஒரு அடி கொடு. உன்னைய தூக்கத்தை தந்த ஷைத்தானுக்கு நீ தொழுவதன் மூலம் எழும்பின உடனே தொழுது ஷைத்தானுக்கு ஒரு அடி குடுன்னு கொடுத்த மாதிரி தான் ஒரு புள்ளைய ஷைத்தான் ஏன் தூண்டுறான் தெரியுமா? நல்லா விளங்குங்க. ஒரு குழந்தை பிறந்து சிறுபராயத்திலே வாழுகிற நேரம் அது தாய் தொழுகிற மாதிரி தொழும், தந்தை தொழுகிற மாதிரி தொழும், உம்மா அப்பா செய்யற நல்ல காரியங்களை எல்லாம் செய்யும். இந்த நல்ல காரியங்களுக்குரிய நன்மைகள் எல்லாம் உம்மா அப்பாக்கு கொடுக்குது. விளங்குதா உங்களுக்கு? ஷைத்தானுக்கு இதுதான் கோபம். அடே, நான் வழிகெடுக்க வந்தவன், இந்த புள்ள பிறந்ததுல இருந்து 10-13 வயசு வரைக்கும், இளைஞனாகும் வரைக்கும், ஒரு பொம்பளை புள்ள குமரியாகும் வரைக்கும் உம்மா அப்பாவை பார்த்து நல்ல காரியத்தை செஞ்சா அல்லாஹ் இந்த நன்மையை அதை காட்டி கொடுத்து உம்மா அப்பாமாருக்கு கொடுக்கறானேன்ற கவலை ஷைத்தாண்ட உள்ளத்துல இருக்குது. அதனாலதான் வரும் பொழுதே ஒரு குத்தி விடுறான். அது மட்டுமா, பிறந்த புள்ள அடுத்த நாள் மௌத்துண்டு வைங்க. பிறந்த கேட்கிறாரே பிஜே, பிறந்த புள்ளைய குழப்புறதுனால ஷைத்தானுக்கு என்ன நலவு இருக்குதுன்னு நல்லா விளங்கிக்கங்க. பிறந்த புள்ள அடுத்த நாள் மௌத்து. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு குழந்தை பிறந்து வயதுக்கு வருவதற்கு முன்னால மௌத்தா போனால் அந்த குழந்தை அந்த பெற்றோருக்கு நரகத்திலிருந்து தடையாக இருக்கும்டாங்க. பல பெண் குழந்தைகளை பெற்று அதை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கினால் அந்த சின்ன பிள்ளைய வளர்த்ததற்காகவே அந்த உம்மா அப்பாக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்டாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு புள்ள பிறக்குது, வாப்பா மௌத்து, சிறுபராயம், வயசுக்கு வரும் வரையில அந்த புள்ளையிட அனந்தர சொத்தை யார் ஒரு மனுஷன் பாதுகாப்பார்? அவர் சரியா பாதுகாத்து கொடுத்தா அந்த அனாதைகளை பராமரித்ததற்காக சுவர்க்கத்தில் அவரும் நானும் இப்படி இருப்போம்டாங்க. அப்போ ஒரு குழந்தையால, ஒரு சின்ன பிள்ளையால உலகத்துல பல பேருக்கு நலவு இருக்குது. எனவே அந்த குழந்தை பிறக்கிறதே ஷைத்தானுக்கு என்னதான்?
கஷ்டம் தானே. அதனாலதான் நீ பிறக்கிறியான்னு ஒரு கிள்ளி விடுறான். விளங்குதா உங்களுக்கு? ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் தாய் மரணித்து விட்டால் அந்த தாய்க்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் இருக்குது. அட நீ பிறக்கிறதுனால உண்ட உம்மா மௌத்தா போனா அந்த உம்மாக்கு சுவர்க்கம் கிடைக்கும்ன்ற கவலையும் அச்சமும் ஷைத்தானுக்கு வர கோவம் தான் அந்த புள்ளைய குள்ளி விடுறது. ஏன் இப்படி ஆரோக்கியமா புரியலாது? ஒரு ஹதீஸை ஆரோக்கியமாக புரிந்தால், ஆரோக்கியமான சிந்தனை உள்ளவன் ஒரு நாளும் ஹதீஸை மறுக்க மாட்டான். பிஜேயுடைய மூல குழம்பி சிந்தனை குளறுபடியாகினதனால அவர் பார்க்கிற செய்திகள் எல்லாம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண் என்று மறுத்து கொண்டே போகிறார் என்கிற அடிப்படை விடயத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, பிஜே இன்னொரு வாதத்தை வைக்கிறார் பாருங்க. நன்மை தீமை அறிந்தவர்களிடமே அவன் செயற்பாடு. நன்மை எது தீமை எது தெரிஞ்சவங்களை வழிகெடுக்கிறது தான் யார வேலை? ஷைத்தாண்ட வேலை. பருவ வயதுக்கு முன்னால் நரகம் கிடைக்காது. பருவ வயசுக்கு முன்னால மூத்தா போனா நரகம் கிடைக்காது. அப்ப எதுக்கு ஷைத்தான் குழப்பணும் அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு எதிராக வாதங்களை வைக்கிறார். அதே போல இந்த மாதிரி காரியம் எல்லாம் ஷைத்தான் செய்வானா? புள்ளைய கிள்ளி விடுறது, அள வைக்கிறது, இதெல்லாம் புள்ளைய அள வைக்கிறதுனால என்னத்தை நலவிக்குது? இது ஹதீஸுக்கு எதிராக கேட்கிற கேள்வி. அழுகை என்பது உயிருள்ளது என்பதற்கு அடையாளம். புள்ள அழுது கொண்டு வாரதுதான் உயிருக்குள்ள அடையாளமா? அதனால ஷைத்தான் அதை கிள்ளி உடல்ல ஹதீஸ மறுக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது ஏன் ஷைத்தான் கிள்ளி விடுகிறான்றதுக்கு பல காரணத்தை சொன்னேன். புள்ளையொண்டு பிறக்கிறதே இந்த உலகத்துக்கு நலவுதான். புள்ளையொண்டு சின்ன புள்ள காலத்துல செய்யற அமல்கள் எல்லாம் பெற்றோருடைய வழிகாட்டல்ல நன்மையா போகுது. பிறந்த புள்ள மௌத்தா போனா பெற்றோருக்கு சுவர்க்கம் கிடைக்குது. புள்ள பிறக்கிற நேரம் உம்மா மௌத்தா போனா அதன் காரணமா புள்ளைக்கு பாக்கியம், உம்மாக்கு பாக்கியம் கிடைக்குது. எனவே ஒரு புள்ள குழந்தையாக பிறக்கிறதே ஷைத்தானுக்கு பாதிப்பு. அதனாலதான் நீ பிறக்கிறியான்னு கிள்ளி விடுறான் ஷைத்தான். இப்படி ஆரோக்கியமா சிந்திங்க. அது மட்டுமல்ல, பாருங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற நேரம் படைத்தவனை புரிந்து கொள்கிற இயல்பான நிலையிலேதான் பிறக்கிறது. எனவே புள்ள பிறக்க போல அல்லாஹ்வை சரியா நம்பிக்கொண்டுதான் பிறக்குது. இதுதான் ஷைத்தானுக்குள்ள கோபம். இந்த கோபத்தை, இந்த வெறியை தணிக்கிறதுக்கு தான் நீ அல்லாஹ்வை விளங்கிக்கிட்டு அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டு பிறக்கிறியான்ற அந்த கோபமும் வெறியும் தான் அந்த புள்ளைய கிள்ளி விடுறான். ஏன் இப்படி ஆரோக்கியமா புரியலாது? பிஜே என்ன தெரியுமா செய்யறாரு? இந்த சஹீஹான ஹதீஸ், இந்த சஹீஹான ஹதீஸ் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரம் இயல்பான மார்க்கத்திலே பிறக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. இந்த ஹதீஸுக்கு முரணாக இருக்குதாம் எந்த ஹதீஸ்? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நேரம் ஷைத்தான் தீண்டி விடுகிறான். அதனாலையும் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலான்றார். உடன்பாடா விளங்குங்க பிஜி அவர்களே. ஏன் முரண்பாடா விளங்குறீங்க? ஏன் மூல குழம்பினன்ற இன்னும் காட்டுறீங்க? ஆரோக்கியமா விளங்குங்க. புள்ள பிறக்கிற நேரம் படைத்தவன் ரப்பை சரியாக ஏற்றுக்கொண்டு பிறக்கிறது. அது பிறக்கிறதே உலகத்துக்கு நலவு என்பதனாலதான் ஷைத்தான் கோபப்பட்டு அந்த புள்ளையை கிள்ளி விடுகிறான் என்று ஆரோக்கியமாக புரிந்தால் ஹதீஸை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு குதர்க்க கேள்விக்கு என்ன சொல்றாரு? நேரடியா ஹதீஸ மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மரியமும் ஈசாவும் பிறக்க கொள்ள என்ன ஷைத்தாண்ட தீண்டுதல் வரலன்றாங்க. இவர் சொல்றாரு மரியமும் அழுதுதான் இருப்பார். என்ன சொல்றாரு? ஹதீஸுக்கு நேர் மாற்றமா சொல்றார். அன்பார்ந்தவர்களே, மரியம் அழுதாங்களா இல்லையான்றது வேற. ஷைத்தான் தீண்டல்லாண்டு வருது. ஷைத்தான் தீண்டல்லாண்டு வருது. அன்பார்ந்தவர்களே, இவர் ஹதீஸுக்கு மாற்றமாக பேசக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஏன் இவர் ஹதீஸ மறுக்கிறாரு? அன்பார்ந்தவர்களே, அடிப்படை செய்தியை நானும் நீங்களும் மறக்க கூடாது. என்ன சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்க. பிஜே சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன? ஃபஹ்ருத்தீன் ராஸி அவர்கள் இந்த ஹதீஸை மறுத்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, ஃபஹ்ருத்தீன் ராஸி அவங்களோட தஃப்சீருல் கபீர்ல என்ன பண்றாங்கண்டா, இந்த வசனம் இருக்குது எப்படி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தாயார் கேட்ட துஆவை அல்லாஹ் அழகான முறையில் ஏற்றுக்கொண்டான்.
இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது பல விளக்கத்தை சொல்லி கொண்டு வர ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் அவங்க அல் வஜ்ஹுல் அவ்வல், அல்லாஹ் அழகான முறையில் ஏற்றுக்கொண்டான் என்றதை எப்படி தெரியுமா நாங்க விளங்குவோம்? அன்னஹு தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் அஸமஹா வ அஸம வலதஹா ஈசா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மின் மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து, ஷைத்தானுடைய குத்துதலில் இருந்து பாதுகாத்தான் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் கேட்ட துஆவை அல்லாஹ் அழகாக கபூல் செய்து கொண்டான் என்பதை விளங்க வேண்டிய முறையிண்டு விளங்கப்படுத்திட்டு அபூ ஹுரைரா அவங்களோட ஹதீஸ ரவா அபூ ஹுரைரா இமாம் பதிவு செய்றாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா வஷ்ஷைத்தானு யமஸ்ஸுஹு ஹீன யூலது ஃபயஸ்தஹில்லு சாரிஹம் மின் மஸ்ஸி ஷைத்தான் என்ற இந்த ஹதீஸை யார் ஆதாரத்துக்கு கொண்டு வரா? ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் ஆதாரத்துக்கு கொண்டு வந்தாங்களே அல்லாமல் மறுக்கல்ல. நல்லா விளங்குங்க, ஃபஹ்ருத்தீன் இமாம் அவங்க எங்க இத கொண்டு வராங்க? அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் கேட்ட துஆவை அழகான முறையில் கபூல் செய்தாண்டு வருதே, அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? பல முறையில புரியலாம்னு கொண்டுட்டு முதலாவது முறை என்ன? அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் கேட்ட துஆவை அழகான முறையிலே கபூல் செய்து கொண்டான் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாத்தான் என்று புரிகிறதுதான் சரியான முறை. ஏன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸ் வருதுன்னு பிஜே மறுத்த ஹதீஸ ஃபஹ்ருத்தீன் இமாம் ஆதாரமா கொண்டு வராங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த கிதாபை பரட்டி பாருங்க, பிஜே நம்பி கொண்டு போகாதீங்க. இது முதலாவது. ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்றாங்க? அபூ ஹுரைரா இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, நீங்கள் விரும்பினால் வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் விரும்பினால் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுங்கன்னு அபூ ஹுரைரா ஓதி காட்டினாங்க தானே. அந்த செய்தியை சொல்லிட்டு ஃபஹ்ருத்தீன் ராஸி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த ஹதீஸ்ல தஅனல் காதி ஃபி ஹாதல் ஹபர், காதி என்பவர் இந்த ஹதீஸிலே குறை சொல்லி இருக்கிறார். எப்படி ஹதீஸ்ல வருது? பிஜே என்ன சொன்னார்? ஃபஹ்ருத்தீன் ராஸி இந்த ஹதீஸ்ல குறை சொல்லி ஹதீஸ மறுத்தண்டார். ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் சொல்றாங்க அவங்க மறுக்கல, அவங்க அந்த ஹதீஸ ஆதாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு சொல்றாரு, தஅனல் காதி ஃபீ ஹாதல் ஹபர், காதி என்பவர் இந்த ஹதீஸிலே குறை சொன்னார். என்ன குறை சொன்னார்? வகால, அவர் சொன்னார், இன்னஹு ஹபரு வாஹிதின், இது ஒரு அறிவிப்பாளர் தொடரிலே வந்த செய்தி, அலா ஹிலாஃபித் தலீல், குர்ஆனுக்கு மாற்றமாக வந்திருக்குது. ஃபவஜப ரத்துஹு, அந்த ஹதீஸ மறுக்கிறது கட்டாயம் என்று ஃபஹ்ருத்தீன் ராஸி சொல்லல. சொன்னவர் யாரு? காதி என்பவர் சொன்னார் என்று யார் பதிவு செய்யறா? ஃபஹ்ருத்தீன் ராஸி இமாம் பதிவு செஞ்சிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த காதி என்பவர் இந்த ஹதீஸுக்கு எதிராக புத்தியை பாவித்து பல ஆதாரங்களை வைக்கிறார். முதலாவது வாதம் என்ன? இவர் சொல்றாரு குர்ஆனுக்கு முரண்ன்றதுக்கு அஹதுஹா, முதலாவது அன்ன ஷைத்தான இன்னமா யதுஉ இல ஷர்ரி, ஷைத்தான் மனிதர்களை வழிகேட்டின் பக்கம் அழைப்பான். வழிகேட்ட விளங்குறவங்களை தான் அழைக்கணும், சின்ன பிள்ளைய அழைச்சி வேலை இல்ல. முதல் காரணம் சொல்றார். இரண்டாவது வசானி, இரண்டாவது அன்ன ஷைத்தான, ஷைத்தான் இருக்கிறானே, லவ் தமக்கன மின் ஹாதன் நஹஸ், இப்படி ஒளிஞ்சிருந்து கொண்டு புள்ளைய கிள்ளி விடுறதுக்கு அதிகாரம் இருக்குமாக இருந்தால் லஃபஅல அக்ஸர மின் ذلك மின் ஹலாக், இதைவிட பெரிய பெரிய அழிவுகளை எல்லாம் நல்லவர்களோட வாழ்க்கையில செஞ்சிருவான், அவர்களுடைய நிலைமைகளை மாத்தி போட்டுடுவான் அப்படின்னு சொல்லி இரண்டாவது காரணம். வஸாலிஹு, மூணாவது லிமா ஹுஸ்ஸ பிஹாதல் இஸ்திஸ்னா மரியம் வ ஈசா, ஈசாவையும் மரியத்தையும் மட்டும் ஷைத்தான் தீண்டல்லண்டு ஏனைய நபிமார்களில் இருந்து ஏன் விதிவிலக்கு அளிக்கப்பட்டார்கள்? இது குர்ஆனுக்கு முரண்டு. மூணாவது ஒரு காரணத்தை சொல்றாரு. நாலாவது ஒரு காரணம், அன்னதாலிகல் ஹின்சி நக்ஸி லவ் உஜித பக்கிய அஸருஹு, ஷைத்தான் அப்படி குத்தி விட்டது விளங்கினா அந்த அடையாளம் உடம்புல இருக்கணுமா? புத்திய பாவிச்சு காதின்றவர் இந்த 4 காரணங்களையும் சொல்லி ஹதீஸை மறுக்கிறார். ஃபலம்மா லம் யகுன் கஸாலிக, என்ன இந்த 4 காரணம்? ஒன்றென்னா
நல்லா விளங்குங்க. ஷைத்தான் வழிகெடுக்கிறது யாரு? பிஜே வச்சதல்ல இந்த வாதம் எல்லாம். காதின்றவர் வச்சது, ஃபக்ருத்தீன் ராசி வச்சதும் அல்ல, காதின்றவர் வச்சது. முதலாவது என்ன வைக்கிறாரு? ஷைத்தான் வழிகெடுப்பான், நலவு தீமை அறிஞ்சவர்களை. சின்ன பிள்ளைய ஷைத்தான் இப்படி வழிகெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவது, ஷைத்தானுக்கு ஒளிஞ்சி இருந்து கொண்டு ஒரு குத்து குத்தேலும்டா இதை விட பெரிய அழிவுகள் சேதங்களை எல்லாம் நல்லவர்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தலாம். மூணாவது என்ன சொல்றாரு? மரியமும் ஈசாவும் மட்டும் ஏன் குறிப்பாக்கப்பட்ட ஏனைய நபிமார்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையே என்று அவர் குர்ஆனுக்கு முரண்டு சிந்திச்சாராம். நாலாவது என்ன சொல்றாரு? இப்படி சைத்தான் ஒளிஞ்சிருந்து கொண்டு ஒரு குத்து குத்தி இருந்தா அந்த குத்தின அடையாளம் புள்ளையோட உடம்புல விளங்குமே, அது விளங்கல்ல என்று புத்திய பாவிச்சு இந்த நாளும் நடக்காததனால இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் மறுத்தாரா? நல்லா விளங்குங்க. ஃபக்ருத்தீன் ராசி மறுத்தாரா? இல்ல, காதி என்பவர் மறுத்தார் என்று சொல்லிட்டு ஃபக்ருத்தீன் ராசி இமாம் அவங்க சொல்றாங்க, வஅலம் அறிந்து கொள் அன்ன ஹாதிஹில் வுஜூஹ, இந்த ஹதீஸ மறுக்கிறதுக்கு காதின்றவர் 4 காரணம் சொன்னாரே, இந்த 4 காரணமும் முஹ்தமலத்துன் இடம்பாடு உள்ளதாக இருந்தாலும் வபி அம்சாலிஹா இது போன்ற புத்திக்கு படாத காரணங்களை சொல்லி லா யஜூஸு தஃப்உல் ஹபர், ஒரு ஹதீஸை மறுக்க கூடாதுன்னு யார் சொல்றா? ஃபக்ருத்தீன் ராசி இமாம் தெளிவா சொல்றாங்க. நல்லா விளங்குங்க. பிஜே என்ன சொன்னார்? ஃபக்ருத்தீன் ராசி இந்த ஹதீஸ மறுக்கிறதுக்கு 2 காரணத்தை சொன்னாரு. ஆனா 4 காரணம் வந்திருக்குது. ஃபக்ருத்தீன் ராசியா ஹதீஸ மறுத்தார்? இல்ல, அவர் ஹதீஸ ஆதாரமா கொண்டு வந்து ஹதீஸ் சஹீஹ் என்றார். மறுக்கிறதுக்கு புத்திய பாவிச்சு காரணம் சொன்னவர் யாரு? காதின்றவர். அந்த காதியோட 4 கூற்றுக்களையும் பதிவு செஞ்ச ஃபக்ருத்தீன் இமாம் அவங்க என்னத்தை சொல்றாங்க? அறிந்து கொள், இந்த காதின்றவர் சொன்ன 4 காரணங்களும் இடம்பாடு உள்ளதாக இருந்தாலும் வபி அம்சாலிஹா இது போன்ற குதர்க்க வாதங்களை வைத்து லா யஜூஸு தஃப்உல் ஹபர், ஒரு சஹீஹான ஹதீஸை மறுக்க கூடாது. வல்லாஹு அலம், அல்லாஹ்வை அறிந்தவன் ஃபக்ருத்தீன் ராசி இமாம் சொல்ல அவர் மீது அபாண்டத்தை சுமத்தி ஃபக்ருத்தீன் ராசியே ஹதீஸ மறுத்தார். எனவே நானும் ஹதீஸ மறுக்கிறேன். பிஜே நல்ல புள்ளையாக ரெடியாகிறாரு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, பிஜே உடைய மூளைக்கு வந்த சிந்தனை கோளாறு. கடைசியா அவர் ஹதீஸ் மறுப்புக்கு கொண்டு வந்த ஆய்வு கட்டுரை எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? அவருக்கு முந்தில இருந்தே இருந்த ஒரு டவுட் தானா, கிறிஸ்தவர்களோட விவாதம் செய்யும் பொழுது அவங்க இந்த ஹதீஸ கொண்டு வருவாங்களாம். எத பாத்தீங்களா? பிறக்கும் பொழுது எல்லா நபிமாரும் முஹம்மது நபியும் ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு உள்ளாவினாங்க, ஈசாவும் மரியமும் பாதுகாக்கப்பட்டாங்க. பாத்தீங்களா? எங்கட ஈசாக்கு மதிப்பு, எங்கட மரியமுக்கு மதிப்புன்னு புகழுவாங்களாம். அப்பயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பிஜே சொல்றாரு, இந்த ஹதீஸ கிறிஸ்தவர்கள் தான் புனைந்திருப்பார்களோ? அப்படி வந்த டவுட் தான் இந்த ஹதீஸ மறுக்கிறதுக்கு காரணம். அன்பார்ந்தவர்களே, இதே ஹதீஸ மாதிரி தானே ரசூலுல்லாஹ் இப்படியும் சொன்னாங்க, யாராவது ஒருவர் ஈசா அவர்களை நம்புகிற பொழுது அவர் அல்லாஹ்வுடைய அடிமை அபுதுல்லாஹி வ அன்ன ஈசா அபுதுல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, வரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதர், வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், மரியமுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ் செலுத்திய அல்லாஹ்வுடைய கலிமா, வ ரூஹும் மின்ஹு அல்லாஹ்வுடைய ரூஹ். யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சரியா நம்புறாங்களோ அவர்கள் சுவனத்துடைய 8 வாயில்களில் ஒரு வாயிலால் நுழைவார் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல புகழ சொல்லித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதையும் கிறிஸ்தவர்கள் கட்டி இருப்பாங்களோ? அப்படி புத்திய வச்சு சிந்திக்கலாமா? எனவே ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல சிறப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி முஹம்மது நபிக்கு பல சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க. உலகத்திலும் சிறப்பு இருக்கு, மறுமையிலும் சிறப்பு இருக்குது. எனவே ஈசா நபியுடைய சிறப்பு சம்பந்தமா வந்த ஹதீஸெல்லாம் மறுக்கணுன்ற அவசியம் இல்ல. அறிவிப்பாளர் துறை சஹீஹா வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, பிஜே இன்னொரு வாதத்தை சொல்கிறார். என்ன? குர்ஆன் என்றது சமுதாயமாக பாதுகாத்து கொண்டு வந்தது. ஆனா இந்த ஹதீஸ் ஹபருன் வாஹிதுன், அவர் இலக்கணப்பில் விடுறார். ஹபருல் வாஹிதி, ஒருவர் அறிவித்த அறிவிப்பு. ஒருவர் அறிவித்த அறிவிப்புனா குர்ஆன் சமுதாயமா கடத்தப்பட்டுச்சு.
ஹதீஸ் ஒருவர் வழியில வந்துச்சு, 2 பேர் வழியில வந்துச்சு மறுக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த புகாரியில வரக்கூடிய குழந்தை பிறக்கிற நேரம் ஷைத்தான் குத்தி விடுகிறான், அதன் காரணமாக அழுது கொண்டு பிறக்குதுன்ற ஹதீஸ பதிவு செஞ்சது ரசூலுல்லாஹ். கைருல் குரூனி கர்னி, சிறந்த காலங்களில் என்னுடைய காலப்பகுதி என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வால் புகழ்ந்த சமுதாய மக்கள் வாழ்ந்த அந்த சிறந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்றைக்கு 13-12 நூற்றாண்டுகளாக சமுதாயமாக தலக்கத்துல் உம்மத்து பில் கபூல், புகாரி முஸ்லிம்ல வர சஹீஹான ஹதீஸுகளை இந்த சமுதாயமே காலங்காலமாக ஏற்றுக்கொண்டு வந்த சஹீஹான ஹதீஸ். குர்ஆனை எப்படி சமுதாயமாக ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அதே போன்றுதான் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னும் உள்ள கிதாபுகளில் வரக்கூடிய சஹீஹான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸுகளை தலக்கத்துல் உம்மத்து பில் கபூல், சமுதாயமாக சஹீஹ் என்று ஏற்றுக்கொண்ட வந்த ஹதீஸ 1445 வந்து நின்று கொண்டு பிஜே தன்னுடைய புத்திக்கு முரண் என்று மறுக்கிறார்கள் என்றால் ஹதீஸிலே கோளாறு இல்லை, அது குர்ஆனுக்கு முரண்படவில்லை. பிஜே தான் ஒட்டுமொத்த வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலே ஈடுபடுகின்ற பிஜே உடைய பின்னால் இருக்கின்ற அனைத்து உறவுகளையும் அழைத்து சொல்லுகின்றேன், பிஜேட பின்னுக்கு கண்ணை மூடி கொண்டு போகாதீங்க. குர்ஆனுக்கு தப்பாக அர்த்தம் செய்கிறார், ஹதீஸ தப்பாக எடுத்துக்காட்டி ஹதீஸுகளை மறுக்கிறார், அறிஞர்களுடைய கூற்றுக்களை பொய்யாக எடுத்து சொல்லி அறிஞர்கள் சொல்லாததையெல்லாம் சொல்லி ஹதீஸை மறுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு பிஜேயை நம்பி ஹதீஸுகளை மறுத்து வழிகட்டு போகாமல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொண்டு தூய இமாம்கள் குர்ஆன் சுன்னாவை பாதுகாத்தது போன்று அறிவிப்பாளர் தொடர் சஹீஹாக வந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டு உண்மை முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்க நாங்கள் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவரும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.